நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் பேரண்டத்தின் இயல்பு டாபிக் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கம் சயின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் நம்ம 6th 7th பார்த்துருக்குறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th சயின்ஸ் டேர்ம் 3 பார்க்க போகிறோம். ஸோ 6th மட்டும்தான் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ வீடியோ நம்ம நிறையா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தோம். ஆனால் அந்த 8th சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ எது முக்கியம், முதல்ல என்னென்னா எது முக்கியமோ அதை இந்த மாதிரி தனியாக எடுத்து காமிச்சிருக்கிறேன். முதல்ல அந்த பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்திராயன் 1, சந்திராயன் 2, மங்கள்யான், இந்த 3 திட்டத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 திட்டமும் ரொம்ப முக்கியம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலே டெக்னாலஜி பற்றி வரக்கூடிய இந்த இஸ்ரோ சம்மந்தமான இந்த 3 திட்டங்களும் ரொம்ப முக்கியம். அதை இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். நண்பர்களே, இந்த பாடம் பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி திட்டங்கள், அதாவது அண்டமும் விண்வெளியும் அறிவியலும் அப்படிங்கிற பாடம் தான். அதில் இந்திய விண்வெளி திட்டங்கள் அப்படின்னு ஹெட்டிங் வருது. அதுக்கு கீழே நிறையா இந்தியாவினுடைய விண்வெளி திட்டங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் சில கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க, பாக்ஸ் கண்டென்ட் இதே ஸ்கூல் புக்கில். ஸோ அதை மட்டும் முதல்ல எடுத்துகிட்டு என்ன செய்கிற ஒரு வீடியோவாக ஃபஸ்ட்டு முதல் ஸ்லைடில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்திய விண்வெளி திட்டங்களை நம்ம விரிவாக பார்ப்போம். ஸோ முதல் பாக்ஸ் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனா ராக்கெட் கண்டுபிடிப்புகளுக்கு முன்னோடி. அப்போ முதல்ல ராக்கெட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டால் சீனான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எதிரி நாட்டிலிருந்து போர் புரிய வராங்க அப்படின்னா இவங்க வெடிமருந்து பொருத்தப்பட்ட சில அம்புகள் வச்சுருந்தாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபயர் ஏரோஸ் அப்படிம்பாங்க, அல்லது தீ அம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீ அம்புகள் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மங்கோலியர் இராணுவத்தை தோற்கடிப்பதற்காக இந்த தீயம்புகளை பயன்படுத்துகிறாங்க. இதில் இருந்து தான் ராக்கெட் தத்துவம் அப்படின்னு ஒன்று பிற்காலத்தில் எல்லா நாடுகளுக்கும் பரவி ராக்கெட் உருவாகிறதுக்கு ஒரு முன்னோடி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனா. அதான் ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா ராக்கெட் சர்மா. அப்போது ஒரு முக்கியமான ஒன்வேடு, இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் அப்படின்னு கூட சொல்லலாம். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ராக்கெட் சர்மா அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க, கலாம் சாட் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கலாம் சாட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு செயற்கைக்கோள். ஆனால் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகச்சிறிய செயற்கைக்கோள் அப்படின்னா அது கலாம் சாட் தான். வெறும் 64 கிராம், கிட்டத்தட்ட 100 கிராம் கூட இல்லை, வெறும் 64 கிராம் எடையுள்ள ஒரு செயற்கைக்கோள் தான் கலாம் சாட். அப்போ இதை யார் உருவாக்கியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபாட் சாருக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த சேட்டலைட்டை உருவாக்கி இருக்கிறாரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ அப்போ இந்த கலாம் சாட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று, கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நேராக கொஞ்சம் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேணாம். டைரெக்டாக அவங்களுடைய முக்கியமான அந்த ஒன்னோடு மட்டும் நான் என்ன செஞ்சுருக்கேன், எடுத்து எழுதியிருக்கேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கல்பனா சாவ்லா வச்சு சில ஒன்னோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கல்பனா சாவ்லா பற்றி உங்களுக்கு ஈஸியாக நீங்களே என்ன செஞ்செல்லாம் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீராங்கனை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண். அப்போ விண்வெளியில் நீண்ட தூரம் நடக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா விண்வெளியில் பன்னாட்டு ஸ்பேஸ் சென்டர் இருக்குது, அதாவது பன்னாட்டு ஸ்பேஸ் சென்டர் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்பேஸ் சென்டரில் இருந்து அப்படி ஒரு விண்வெளியில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் மேற்கொள்வாங்க. அப்போ விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ். ஜஸ்ட் இந்த ஒன் வேர்டை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்போலோ 11 அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. நமக்கு நாசா இவங்களை பற்றி நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிலவில் முதல்ல காலடி எடுத்து வச்சவர் யார் அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆக்சுவலி யாரெல்லாம் போயிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங், புஷ் ஆல்ட்ரின், மைக்கேல் கேலிஸ், இந்த 3 பேரும் தான் அந்த மிஷினில் என்ன செஞ்சாங்க, பயணிச்சாங்க. அந்த மிஷின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ 11. நம்ம விண்வெளிக்கு அனுப்புகிற திட்டம் பேர் நம்ம என்ன சொல்கிறோம், சந்திராயன், மங்கள்யான், இந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம்ல. அதே மாதிரி நாசாவும் ஒரு விண்வெளி திட்டம் வச்சிருந்துச்சு, மனிதர்களை நிலவில் இறக்குவது. ஸோ மனிதர்களை நிலவில் இறக்கிய முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா.
அந்த நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாசா. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ முதல்ல காலடி எடுத்து வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அப்போ இந்த அப்போலோ 11 யாரெல்லாம் பயணித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங், புஷ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ். இதை என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சந்திராயன் 1, சந்திராயன் 2, அப்புறம் மங்கள்யான், இந்த திட்டங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம், விரிவாக பார்ப்போம். நண்பர்களே, அடுத்த திட்டம், இந்தியாவின் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 1. அப்போ நிலவுக்கு முதல்ல ஒரு நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக முதல்ல ஒரு செயற்கைக்கோள் அனுப்பணும் அப்படின்னா அது எந்த திட்டம் அப்படின்னா சந்திராயன் 1 தான். இந்தியாவின் முதல் திட்டம், அதான் நிலவுக்கு முதல் திட்டம் அப்படின்னு போட்டுக்கிறேன். எப்போ இந்த சந்திராயன் 1 திட்டம் செயல்படுத்துது அப்படின்னா 2008 அக்டோபர் 22. எப்போதுமே நம்மளுடைய ராக்கெட் ஏவுதளமான ஸ்ரீஹரிகோட்டா, ராக்கெட் ஏவுதளம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா, எல்லாருக்குமே தெரியும், ஆந்திர மாநிலத்தில் இருக்குது ஸ்ரீஹரிகோட்டா. அந்த விண்வெளி மையத்தோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான். அப்போ சதீஷ் தவான் அப்படிங்கிற விண்வெளி மையத்திலிருந்து ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற இடம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அதுலேருந்து அக்டோபர் 22, 2008 விண்கலத்தை நம்ம என்ன செய்கிறோம், நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக விண்கலத்தை அனுப்புகிறோம். அப்போ எல்லா விண்கலமும் உடனே சந்திரனை அடைஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விண்கலமுமே உடனே சந்திரன் அடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாவது எடுக்கும். ஸோ அப்போ எப்போ நிலவோட சுற்றுவட்ட பாதைக்கு நுழைஞ்சது அப்படின்னா நவம்பர் 8, 2008. இந்த 2 இயரையும் அப்படி படிச்சுக்கோங்க. அக்டோபர் 22, 2008 என்ன செய்கிறாங்க, ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாங்கிற இடத்துல சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்கலத்தை ஏவுறோம். அது நிலவோட சுற்றுவட்ட பாதைக்கு எப்போ நுழையுது அப்படின்னா நவம்பர் 8, 2008. அப்போ இந்த இயரை படிச்சிருவீங்க. இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எதுவும் பார்த்தீங்கன்னா சந்திராயன் 1 விண்வெளி திட்டத்தின் போது திட்ட இயக்குனராக இருந்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. மயில்சாமி அண்ணாதுரை. அப்போ இஸ்ரோவுடைய தலைவராக இருந்தது யாரு அப்படின்னா மாதவன் நாயர். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடவே கூடாது. திட்ட இயக்குனர் அப்படின்னு போட்டா மயில்சாமி அண்ணாதுரை, தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவன் நாயர். ரெண்டையும் என்ன செஞ்சிடக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. தெளிவாக இந்த 4 பாயிண்ட் என்ன செஞ்சுக்கோங்க, 1, 2, 5 பாயிண்ட் இருக்குது. 5 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திராயன் 1 பற்றிய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தகவல். அடுத்து சந்திராயன் 2 பற்றி பார்ப்போம். நண்பர்களே, அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2. இதுவும் நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு திட்டம் தான். அப்போ எப்போ அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 2019 ஜூலை 22. இந்த சந்திராயன் 2 விண்கலமானது நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையில் எப்போ நுழைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட் 20. இந்த டேட்டை என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த சந்திராயன் 2 எதற்காக, இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திராயன் 2 முக்கியமான நோக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவினுடைய தென்பகுதியை ஆராய்ச்சி செய்வதற்காக. அப்போ நிலவினுடைய தென்பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது நிலவினுடைய ஒரு பகுதி மட்டும்தான் தெரியும். நம்ம ஏற்கனவே பழைய கிளாஸுகளில் பார்த்துருக்கோம். இந்த பகுதி மட்டும்தான் என்ன செய்யும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பகுதி நமக்கு என்ன செய்வதா தெரியுது இல்லை. அப்போ இந்த பகுதி ஆராய்ச்சி செய்வதற்காக நம்ம என்ன செய்கிற ஒரு விண்கலம் அனுப்புகிறோம். அதுதான் சந்திராயன் 2. சரி, இப்போ சந்திராயன் 2 என்ன செஞ்சிடறோம், அனுப்பிடுறோம். இந்த திட்டம் சக்ஸஸ் பெற்றுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா சக்ஸஸ் ஆகலை. இது உங்கள் எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். அதாவது லைவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். 2019 நடந்த சம்பவம் என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது என்னது லேண்டர் அப்படிங்கிறது தரையிறங்கிருச்சு. தரையிறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பூமி ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து செதஞ்சிரும். அப்போ இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில். இந்த திட்டம் என்ன ஆகலை, சக்ஸஸ் ஆகலை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சோகமான சம்பவம். கிட்ட நம்ம என்ன செஞ்சிட்டோம், தோத்துட்டோம். சந்திராயன் 3 தான் நாம் வெற்றி பெறுவோம். இதுக்கு அடுத்த திட்டம் சந்திராயன் 3 பற்றி பார்ப்போம். இப்போ சந்திராயன் 2. சரி, சந்திராயன் 2 ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஆர்பிட்டர், லேண்டர், அப்புறம் ரோவர், இந்த 3 என்ன அர்த்தம் அப்படிங்கிறது முதல்ல கட்டாயம் தெரிஞ்சுக்கிடணும். நோட் பண்ணிக்கோங்க.
இப்போது பூமி இருக்குது, இதான் பூமி அப்படின்னா பூமியை சுற்றி எந்த இது நிறைய என்ன ஆகுது அப்படின்னா செயற்கைக்கோள்கள் இந்த மாதிரி சுற்றி வருது. அப்போ அதே மாதிரி நிலவை நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அப்படின்னா நிலவில் வந்து நாம் ஒரு செயற்கைக்கோளை வந்து நம்ம செட் பண்ணி ஆகணும். அது பேர் தான் ஆர்பிட்டர், சுற்றுக்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலவு இருக்குது அப்படின்னா இந்த நிலவை சுற்றி ஒரு ஆர்பிட்டர் இருக்கும். இது எப்போதுமே நிலவு இந்த மாதிரி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து என்ன அப்படின்னா லேண்டர். இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா லேண்டர்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் வந்து சந்திராயன் 2 விண்கலம், இது வந்து ராக்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்திராயன் 2 விண்கலம், இந்த ராக்கெட்டுக்குள்ளே ஒரு லேண்டர்னு ஒன்று இருக்கும். அந்த லேண்டர் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கும். அப்போது இதுதான் வந்து என்ன அப்படின்னா நிலவுடனுடைய சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த லேண்டர் வந்து இந்த இதில் வந்து அப்படி நிற்கும். இந்த விண்கலத்துலேருந்து இந்த லேண்டர் தனியாக பிரிஞ்சு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி நிற்கணும். இப்படி நின்றுச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ். ஆனால் சந்திராயன் 2 வந்து அந்த மாதிரி நிற்கலை. பட் இருந்தாலும் சந்திராயன் 2 இல்லை, அதனுடைய லேண்டர் பெயர் என்னன்னு சொல்லி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த லேண்டர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் லேண்டர். தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா தரையிறங்கி இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக நிலவோட மேற்பரப்பில் இந்த மாதிரி தரையிறங்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த லேண்டர் நின்னதுக்கப்புறம் இப்படி ஒரு லேண்டர்லேருந்து இந்த மாதிரி ஒரு சரிவான பாதை ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பாதையிலிருந்து பிரக்யான் அப்படிங்கிற ஒரு உளவி, இங்கிலீஷில், தமிழில் ரோவர் அப்படிங்கிறது ஒன்று வெளியே வரும். இது வந்து நிலவினுடைய மேற்பரப்பை வந்து இந்த மாதிரி என்ன செய்யும், ஃபோட்டோ பிடிக்கும். இந்த மாதிரி புகைப்படம் எடுக்கும். இந்த புகைப்படத்தை இது என்ன செய்யும் அப்படின்னா நேராக லேண்டருக்கு அனுப்பும். மின்னணு தொழில்நுட்பம் மூலமாக நேராக லேண்டருக்கு அனுப்பும். இந்த லேண்டர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆர்பிட்டருக்கு அனுப்பும். இந்த ஆர்பிட்டர்லேருந்து நேராக எங்கே வரும் அப்படின்னா இது ஒரு முக்கியமான இது. கர்நாடகா மாநிலத்தில் பைலாலு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. கர்நாடகா மாநிலத்தில் பைலாலு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. நேராக என்ன செஞ்சிடும், அங்கே வந்துடும். அப்போது நிலவில் நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பைலாலு அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு என்ன செஞ்சுட்டு தந்துடுது. அப்போது எப்படி வந்து ஃபோட்டோ வருது அப்படிங்கிற இது வந்து நமக்கு கட்டாயம் வந்து தெரியணும். எப்படி வருது அப்படின்னா ரோவர், அதாவது பிரக்யான் அப்படிங்கிற ரோவர் வந்து இதான் ரோவர். இந்த ரோவர் வந்து ஃபோட்டோ பிடிக்குது. இந்த ரோவர்லேருந்து நேராக எங்கே வருது அப்படின்னா விக்ரம் லேண்டர், இதான் லேண்டர். இந்த லேண்டருக்கு வருது. இந்த லேண்டர்லேருந்து நிலவை சுற்றக்கூடிய ஆர்பிட்டருக்கு வருது. இந்த ஆர்பிட்டர்லேருந்து நேராக எங்கே வருது அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பைலாலு அப்படிங்கிற இடத்துக்கு, அதாவது பூமிக்கு நமக்கு என்ன செஞ்சிருது, தகவலை தந்துடுது. அப்போ இந்த மூணையும் பற்றி கட்டாயம் நீங்கள் என்ன செஞ்சிடணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ சந்திராயன் 2ல் நம்ம எது ஒன்வைடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 திட்டம் எப்போ செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா 2019 ஜூலை 22. அப்போ சந்திராயன் 2 விண்கலம் எப்போ நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையில் நுழைந்தது 2019 ஆகஸ்ட் 20. சந்திராயன் 2வினுடைய முக்கியமான நோக்கம் நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்ய போட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஒன்வைடு. அடிக்கடி இப்போ பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்வைடு இந்த ரெண்டு ஒன்வைடும். சந்திராயன் 2 விண்கலத்தின் தரையிறங்கி அல்லது லேண்டர் பெயர் என்ன, விக்ரம். ரோவர் அல்லது உளவின் பெயர் என்ன, பிரக்யான். இந்த ரெண்டு ஒன்வைடு அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 திட்டத்தின் போது இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சிவன். தலைவருக்கும் திட்ட இயக்குனருக்கும் வித்தியாசம் இருக்குங்க, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சந்திராயன் 2 திட்டத்தின் போது தலைவராக இருந்தது யார் அப்படின்னா சிவன். திட்ட இயக்குனராக இருந்தது யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. என்ன செஞ்சுக்கங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திராயன் 2 திட்டம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சந்திராயன் 3 பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் மங்கள்யான். இந்த 4 திட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டிஎன்பிசியில் 100க்கு 100% கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து சந்திராயன் 3 பார்ப்போம். நண்பர்களே, அடுத்த திட்டம் சந்திராயன் 3. சந்திராயன் 3 ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா 2023 இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சந்திராயன் 3 என்ன செஞ்சுக்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் இல்லை. ஓகே, அதே மாதிரி வாக்கம் போல தான் சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் எந்த டேட்டில், அதாவது ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து எப்போ ஏவுனாங்க அப்படின்னா 2023 ஜூலை 14. கிட்டத்தட்ட 1 மந்த், நெக்ஸ்ட் மந்த்து ஆகஸ்ட் 5 2023 நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையை என்ன செஞ்சுட்டு அடைஞ்சுது.
இது சந்திராயன் 3 நோக்கமும் அதே மாதிரி தான், நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்ய. சந்திராயன் 2 ஃபெயில் ஆச்சு அப்படிதானே. அப்போ அந்த திட்டத்தை உடனடியாக வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு செஞ்ச திட்டம் தான் சந்திராயன் 3. அப்போ சந்திராயன் 3க்கும் லேண்டர் ரோவர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சு. அதனுடைய நேமும் சேம் தான். சந்திராயன் 2ல என்ன பேர் வச்சிருந்தாங்களோ தரையிறங்கி அது பேரும் என்னதான் விக்ரம் தான். ரோவரும் பிரக்யான், ரோவர் பேர் என்னது பிரக்யான். ஆனா இந்த தடவை என்னாச்சு அப்படின்னா விக்ரம் லேண்டர் சரியாக தரையிறங்கியது. விக்ரம் லேண்டர் சரியாக தரையிறங்கியது. பிரக்யான் ரோவரும் இதுல இருந்து வெளியே வந்துச்சு. நீங்க நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. இது நிலவில் வந்து நிலவினுடைய சர்ஃபேஸினுடைய புகைப்படத்தையும் என்ன செஞ்சிச்சு, அனுப்புச்சு. அப்போ இந்த திட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ். சந்திராயன் 3 மிஷன் வந்து சக்சஸ். ஓகே, அப்போ சந்திராயன் 3 மிஷன் அப்போ இஸ்ரேலுடைய தலைவராக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத். திட்ட இயக்குனராக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமுத்துவேல். இந்த பேர் ரொம்ப முக்கியங்க. சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா வீரமுத்துவேல். ஏன் அப்படின்னா இவர் ஒரு தமிழர். அதே மாதிரி சந்திராயன் 1 சந்திராயன் 2 இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கு திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழர் தான், மயில்சாமி அண்ணாதுரை. அப்போ 3 சந்திராயன் திட்டங்களுக்கும் திட்ட இயக்குனராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர்கள் தான், குறிப்பிடத்தக்கது. ஸோ இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மங்கள்யான் திட்டத்தை பற்றி பார்ப்போம். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக நோட்ஸ் கொடுத்தாச்சு. நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டியது, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் எழுதி அந்த ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. சயின்ஸ் நீங்கள் இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6th மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஆனால் வர வர எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வீடியோ பார்த்தாலே உங்களால் ஈஸியாக மெமரி பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஈஸியான கண்டென்ட்டாக தான் இருக்குது. அப்போ சயின்ஸ்லேருந்து ஒரு 8 கொஸ்டின்லேருந்து 12 கொஸ்டின் வந்து ஒவ்வொரு தடவையும் கேட்பாங்க. இதில் கட்டாயம் உங்களால் 8 கொஸ்டின் போட முடியும், அல்லது 12 கொஸ்டின் கேட்டாங்கன்னா 12 கொஸ்டின் உங்களால் போட முடியும். ஸோ இதில் 12, மேத்ஸில் 25, பாலிட்டியில் ஒரு 12 கேட்காங்க அப்படின்னா பாலிட்டியில் ஒரு 8 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் 2 சேர்த்து ஒரு 10 கொஸ்டின். கிட்டத்தட்ட 8 8 5 13 13 15 5 மிச்சம் 1 2 3 4 45 கொஸ்டின் வந்து நீங்கள் இவ்வளோ படித்தாலும் உங்களால் அடிக்க முடியும். அப்போ மீதி இருக்கிற 55 கொஸ்டின் நீங்கள் சும்மா தொட்டால் கூட உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அப்படின்னா அதுக்கு பாதி ஒரு 25 கொஸ்டினாவது கரெக்டாகிடும். இப்போ 10 கிட்டத்தட்ட 70 கொஸ்டின் உங்களால் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் சயின்ஸையும் சேர்த்து படிங்க அப்படின்றேன். குரூப் 2க்கு கண்டிப்பாக சயின்ஸ் படித்தா மட்டும்தான் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சயின்ஸை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன திட்டம் அப்படின்னா மங்கள்யான் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்கள்யான். அதே மாதிரி தான். எப்போ இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா நவம்பர் 5 2013. அதாவது செவ்வாயினுடைய சுற்றுவட்ட பாதை அடைந்தது 2014 செப்டம்பர் 24, கிட்டத்தட்ட 1 இயர். இதில் நமக்கு எது ரொம்ப முக்கியம் ஒன் வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயை ஆராய்ச்சி செய்வதற்காக இந்தியா அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க, மங்கள்யான். அதுக்கப்புறம் இதனுடைய திட்ட இயக்குனராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு திட்ட இயக்குனர் இருந்தது மயில்சாமி அண்ணாதுரை. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதனால இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப முக்கியம் சந்திராயன் 1 சந்திராயன் 2 சந்திராயன் 3. மங்கள்யானை வச்சு ரொம்ப சிம்பிளாக தான் ஒன்று கேட்பாங்க. செவ்வாய்க்கு அனுப்பப்பட்ட முதல் திட்டம் எது அப்படின்னா மங்கள்யான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், போட்டுக்கலாம். ஆன்சர் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பாக்ஸில் சில கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை பற்றியும் இஸ்ரோ தலைவர் சிவன் அவர்களை பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து அவர்களை ஊர், பிறந்த இடங்கள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப படிக்க வேண்டாம். ஆனால் அவர்கள் வந்து எந்தெந்த ப்ராஜெக்டுக்கெலாம் திட்ட இயக்குநர்களாக இருந்தாங்க அதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டையும் இந்த அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். நண்பர்களே, பாடத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். 8th சயின்ஸ் டேம் 3. நம்ம என்ன செய்ய வேண்டாம், நிறைய படிக்க வேண்டாம். முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் மட்டும் தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், நோட் பண்ணி உங்களுக்கு நடத்துகிறேன். அப்போது ரெண்டு பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் ரிமைனிங் இருந்துச்சு. 2 அறிவியல் அறிஞர்களை பற்றி சொன்ன பாக்ஸ் கண்டென்ட்டு. முதல்ல மயில்சாமி அண்ணாதுரை, அப்புறம் வந்து இவ்வளோ நாள் நம்ம சிவன் அப்படின்னு அழைக்கப்பட்ட கைலாசம் வடிவு சிவன், அவர்கள் 2 பேரும் பற்றிய ஒரு தகவல் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். அப்போ மயில்சாமி அண்ணாதுரை பற்றி பாக்ஸ் கண்டென்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்தெந்த திட்டங்களுக்கு
திட்ட இயக்குனராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ சந்திராயன் 1, சந்திராயன் 2 மற்றும் மங்கள்யான் இந்த 3 திட்டத்துக்குமே திட்ட இயக்குனராக இருந்தது யாரும் பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை தான். அது வந்து நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்குது. அதுக்கப்புறம் சிவனை பற்றி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் ராக்கெட் மனிதர் என அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா சிவன் தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்மை. ராக்கெட் மனிதர் என அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா சிவன். அப்புறம் சிவன் வந்து இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்தார். நாம் முந்தைய பாடங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இஸ்ரோ வந்து ஒரே ராக்கெட்டில் 104 சேட்டலைட் வந்து அனுப்புனாங்க. அதுதான் வந்து சாதனை அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போது இந்த 104 சேட்டலைட் அனுப்பும்போது இஸ்ரோனுடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னா சிவன். இதுவும் பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 2 பாக்ஸ் கண்டென்ட்டையும் ஒன் வேர்டு மூலமாக என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நாம் பேரண்டத்தின் இயல்பு மெதுவாக பார்த்துக்கிட்டு வரோம். இதில் 8th சயின்ஸ் டேர்ம் 3 முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 9th, அதுக்கப்புறம் 11th. இந்த 2லுமே வந்து ஒன் வேர்டு கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். என்ன, ஸோ தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். உங்களுடைய வேலை வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் முழுக்க வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நோட்டில் ஒன் வேர்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் சில டெஸ்ட்டு சீரீஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டு சீரீஸை நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்கன்னா சயின்ஸில் நீங்கள் கட்டாயம் நிறைய மார்க் எடுக்க முடியும். இதே மாதிரி நம்ம சயின்ஸு, அப்புறம் மேத்ஸ், இந்த மாதிரி எதெல்லாம் கஷ்டமான சப்ஜெக்ட்ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம், வரிசையாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.